இருண்ட காலம். பயணிகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். பரிசுத்த வேதத்தின் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட 400 வருட வரலாற்று பின்னணி அவசியம் என உணர்பவர்கள் 400 ஆண்டுகள் பின்னோக்கி பயணிக்கலாம். மற்றபடி வரலாற்றில் விருப்பம் இல்லாதவர்கள் நேரே யோவான் ஸ்நானகனை பார்க்க அடுத்த அத்தியாயம் செல்லலாம். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியாவின் கடைசி வசனங்கள் இப்படியாக முடிகிறது. இதோ, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எலியா தீர்க்கரின் வருகையை எதிர்நோக்கி இஸ்ரவேலர் 400 வருடங்கள் காத்திருந்தனர். எருசலேம் அந்நிய ஆட்சியாளர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. ஒருமுறை சீரிய படையினர் யுத்தத்தில் பழக்கப்பட்ட மது போதை ஊட்டப்பட்ட 32 யானைகளுடன் நகரும் கோட்டைகளாக போருக்கு வந்தபோது முன்ன பின்ன யானையை பார்த்திராத யூத போர் வீரர்கள் ஆடி போய்விட்டனர். ஒரு இந்தியன் அந்த யானை படையை முன்னின்று நடத்தியதாக ஒரு குறிப்பு உள்ளது. சீரிய படைத்தலைவன் 4ஆம் அந்தியோகஸ் எபிஃபானஸ் யூதர்களை மத சித்திரவதை செய்தான். சீரியரின் பண்டிகை நாள் ஒன்றில் மத்தளங்கள் அடித்து எக்காலம் ஊத மது தேவனுக்கு மரியாதை செய்து பன்றிக்கரியை யூதர்கள் சாப்பிட வற்புறுத்தப்பட்டனர். பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது என்ற பழைய ஏற்பாட்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அநேகர் மரணத்தை எதிர்கொண்டனர். எருசலேம் அந்நியரால் அலங்கோலப்பட்டது. கிபி 167 டிசம்பரில் எருசலேம் தேவாலயம் தீட்டுப்பட்டது. அகதிகளாக எருசலேமை விட்டு ஓடும் வழியில் ஒரு புத்தகம் அவர்களுக்கு புத்துயிர் கொடுத்தது. அது பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய அராமிக் மொழியில் எழுதப்பட்ட தானியேலின் புத்தகம். இது யூதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியது. இந்த சமயத்தில் இஸ்ரேல் மக்களை அடிக்கடி பாவத்தில் விழத்தள்ளி கொண்டிருந்த சிலை வணக்கம் என்னும் கொடிய பாவச் செயல் முற்றிலும் அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரோமர்கள் எருசலேம் நகரை பிடித்தபின் கிமு 37 ரோம செனட் ஏதோமியனான மகா ஏரோதை யூதேயா பகுதிக்கு ராஜாவாக நியமித்தது. யூதர்களின் நன்மதிப்பை பெற ஏரோது எருசலேமின் மிக பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினார். புதிய ஆலயத்தில் அன்றாட பலிகளும் ஆராதனையும் தொடர்ந்தது. ஆசாரியர்கள் தங்களின் வம்ச முறைப்படி ஒவ்வொருவரும் வருடத்தில் 2 வாரங்கள் ஆலய பணி செய்ய நியமிக்கப்பட்டனர். தேவாலய முறைமைகளை பிரதான ஆசாரியர் ஒழுங்குபடுத்தினார். அபியா என்னும் ஆசாரியரின் வகுப்பை சார்ந்த சகரியா என்ற ஒரு ஆசாரியர் இருந்தார். இவரின் மனைவி எலிசபெத்து அன்னை மரியாளுக்கு தூரத்து உறவினர். சகரியா எலிசபெத்து தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தனர். சகரியா எருசலேமில் ஆலய பணி செய்ய சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பரிசுத்த ஸ்தலத்தினில் நுழைந்த சகரியா தங்கத்தினால் செய்யப்பட்ட தூப பீடத்தின் முன்னின்று அங்கிருந்து நெருப்பில் தூபத்தை போட்டு பலி செலுத்தும் போது தூப பீடத்தின் வலது பக்கத்திலே கபிரியேல் தூதர் நிற்க கண்டு கலங்கி பயமடைந்தார். கபிரியேல் தூதர் சகரியாவை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினாலே அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியும் அறிவிக்கவும் புறப்பட்டு வந்தேன். இதோ, தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். வெளியே ஆசாரியனின் வழக்கமான ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்த மக்கள் சகரியா வெளியே வர தாமதித்தபடியால் ஆச்சரியப்பட்டார்கள். ஆசாரியன் வெளியே வந்து கூட்டத்தினரை பார்த்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற இஸ்ரவேலருக்கான வாழ்த்துதலை சொல்ல வேண்டும். ஆனால் வெளியே வந்த சகரியாவோ ஏதும் பேச இயலாமல் சைகை காட்டி ஊமையாயிருந்தார்.
அதனாலே தேவாலயத்தில் அவர் ஒரு தரிசனத்தை கண்டிருக்கலாம் என்று கூடியிருந்த மக்கள் அறிந்தனர். அதன் பின் அவரின் மனைவி ஒரு மகனை பெறுமட்டும் சகரியாவால் பேச இயலாதிருந்தது. குழந்தை பிறந்த பின் பிள்ளைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று பலகையில் எழுதி காட்டினார். உடனே சகரியாவின் வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை புகழ்ந்தார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அந்நியரின் அரசியல் அடக்குமுறையிலும் கிரேக்க கலாச்சார சீரழிவிலும் ரோமரின் வரிச்சுமையால் பொருளாதார இடுக்கணிலும் ஆசாரியரின் சுகபோக வாழ்வைக் கண்டு வெறுப்பிலும் இருந்த மக்கள் வாக்களிக்கப்பட்ட மேசியாவின் முன்னோடி தீர்க்கரையும் மேசியாவையும் எதிர்நோக்கி காத்திருந்தனர். அப்பொழுது வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்டது.